எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஏப்ரல் 14th, எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு விஷுவும் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அதனால இங்க இருக்கிற ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்ல விஷு சத்யா தராங்க. நாங்க அதை ப்ரீ புக் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம அதை தான் கலெக்ட் பண்ண போறோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாய். நாங்கள் சாப்பாடு தான் கலெக்ட் பண்ண போகிறோம். ஆனாலும் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எப்போதுமே பார்த்தீங்கன்னா டிம் ஹார்ட்டன்ஸாக தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் காலையிலேருந்து இன்னும் காஃபி குடிக்கவே இல்லை. ஸோ அதனால் காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ அவன் அழுதுட்டு இருக்கான். அதை நான் அப்புறம் என்னன்னு பார்க்க போகிறேன். பாய். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாடுறதுக்கு பொம்மை அவன் கையில் கொடுத்துட்டோன்னா அவன் அமைதியாயிடுவான். அவனுக்கு கார் மூவ்மெண்ட்லேயே இருக்கணும். எங்கேயாவது கூட்டிகிட்டு போனான், கார் எங்கேயாவது நிப்பாட்டினா எதுக்குடா காரை நிப்பாட்டி இருக்கீங்க அப்படின்னே அழுவான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொம்மையை கொடுத்துட்டோன்னா கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாயிடுவான். கிடைக்கிறியா? நல்லா இருக்கா? இதோ வந்து விட்டது. ரோஸா வாங்கியிருக்கேன். அப்புறம் உனக்கு ஹேஷ் ப்ரௌன் வாங்கியிருக்கேன். மிக்க நன்றி. காஃபி குடிச்சிட்டு இருக்கியா? ஆமாம். அதோ இருக்கு பார்த்தீங்களா, கொச்சின் டிலைட்ஸ். இந்த கடைக்கு தான் இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அதாவது எங்களை 12:30 மணிக்கு கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. நாங்கள் ஒரு ஆர்வ கோளாறுல 11:30க்கே வந்துட்டோம். உள்ளே விடுறாங்களான்னு தெரியல, பார்த்துட்டு வரேன். ஓகே. இங்கே எல்லாருமே நம்ம ஊர் ஆளுங்களா இருக்காங்களா, அதனால கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஷையா இருக்குது. 12:30 மணில சும்மா ஒரு கதை தான் கொடுத்துட்டாங்க. இதை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த சாப்பாடு. மொத்தம் 3 சாப்பாடு வாங்கினோம். இதை பார்த்தாலே தெரியும் ஒரு ஐட்டம் மிஸ் ஆகுது. என்னன்னா, வாழை இலை. 3 சாப்பாடு எடுத்து வச்சுட்டு பக்கத்துலேயே 3 வாழை இலை எடுத்து வச்சாங்க. நாங்கள் தான் சாப்பாட்டை பார்த்த ஆர்வத்தில் வேற எதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் 3 மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களே அதை நோட் பண்ணோம், இதெல்லாம் எடுத்து வைக்கும் போது. அதனால எப்போதும் போல நமக்கு வாய்த்தது இந்த தட்டு தான். இந்த தட்டில் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ இதெல்லாம் தான் நம்ம வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ். அது என்னன்னா, இப்போ டொரண்டோ ஸ்கார்ப்ரோ ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தடிக்க விழுந்தா நிறைய தமிழ் கடை இருக்கு, போய் ஜாலியாக போய் சாப்பிடலாம். நாங்கள் இங்கே லண்டன் ஒன்டாரியோவில் இருக்கோமா, எங்களுக்கு இருக்கிறதே 2 கேரளா ரெஸ்டாரண்ட் தான். அதுலேயும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி சத்தியாவே கொடுப்பாங்க. அதை நாங்கள் பார்த்த ஆர்வத்தில் வாழை இலையை விட்டு வந்துட்டோம். சரி, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட போகிறோம். வாங்க காட்டுறோம். அப்பளம். இதில் என்ன இருக்கு? மாங்காய் ஊறுகாய். அப்புறம் இது அந்த புளி இஞ்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், புளி இஞ்சி. அப்புறம் இது ஐ திங்க் லெமன் எலுமிச்சை ஊறுகாய். அப்புறம் இது அந்த சக்கரவட்டியா சக்கரவரட்டியா சக்கரவரட்டி. சக்கரவட்டி. சக்கரவரட்டியா? சக்கரவரட்டி இல்லை, சக்கரவட்டி. அப்புறம் இது நெய். அப்புறம் கொஞ்சம் நேந்திரங்காய் சிப்ஸு. இது தெரியுதா? நேந்திரங்காய் சிப்ஸு. இதை வச்சாச்சு. அப்புறம் இது வாழைப்பழம். இது என்னது? ரசமா? அப்படிதான் நினைக்கிறேன். ரசம் மாதிரி தான் இருக்கு. ஓகே. அப்புறம் இது என்னது? சாம்பார். என்ன இருக்கும்? சாம்பார் இல்லை, கதம்ப சாம்பார் மாதிரி இருக்கு. ஓகே. அப்புறம் இது ஏதோ ஒரு கூட்டு மாதிரி இருக்கு. இதுக்கு அப்புறமா வரேன் இது என்னன்னு சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த புளிசேரி எரிசேரி அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, அதுவாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியலை. அப்புறம் இது என்னது? ஆமாம், பாயசம் தான். பருப்பு பாயசம். ஆமாம், பருப்பு பாயாசம். அப்புறம் இது ஒரு பொரியல். இதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. தான் நான் தான் சொல்கிறேன். அவியல். அவியலா இது? அவியல். அப்புறம் இது இந்த பீட்ரூட் பச்சடி. அது. அப்புறம் இதுவும் ஐ திங்க் இன்னொரு பாயாசம்னு நினைக்கிறேன். இவங்க 2 டைப் ஆஃப் பாயாசம் கொடுப்பாங்கல்ல. இது பாலாடை பிரதமன். அது.
அப்புறம் இது என்னது, இது வந்து துவையலா இல்ல, இது வந்து தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இது வந்து மோர். அப்புறம் வாழைப்பழம், சாதம். இது கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கு, புளிக்கவும் செய்யுது. இது மோர் குழம்பு வெரைட்டியில் நான் சேர்க்கறதா இல்லை அவங்க ஏதோ ஒன்று கூட்டில் சேர்க்கறதான்னு எனக்கு தெரியல. அந்த மெனு பாரு, மெனுவில் இருக்கும். நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான் ஐட்டம். நான் இதை மட்டும் எடுத்துடுறேன். இதில் என்னன்னா, ஓணம்க்கு வந்துட்டு அவங்க வந்து சத்யா கொடுப்பாங்க. அதில் வந்து 26 ஐட்டம்ஸ் இருக்கும். இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. இது என்ன, இது வந்து ஒரு நார்மல் மெனு தான், ஒரு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இதுதான். பட் இதுக்கே நாங்கள் வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கோம். அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோம். பாய் பாய். நீ எப்படி கார் ஓட்டுறேங்கிறதையும் நான் காட்டுறேன். கார் ஓட்டுறேன்னு காட்டுறேன். ஆமாம், சம்மர் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு பார்த்தீங்களா, பாருங்க. எங்கடி வாங்கன்னு போட்டு பச்சை பசேல். இங்கே பாருடா, இந்த பாத்வே எல்லாம் பாருடா. இங்க பாரு எவ்வளவு கிரீனா தெரியுது தெரியுமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்தது? அப்ப வந்து கிரீன் கலர்ல இருந்திருக்காதுடா, சும்மா அப்படியே இலையெல்லாம் செத்து போய் ஏதோ பாவமா இருந்திருக்கும். இப்பதான் செழிப்பா இருக்கு. வண்டர்லேண்ட் ரோட்ல யாராவது ஷாப்பிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்டேட். இங்க இருந்து ஃபுட் ஐலண்ட தூக்கிட்டாங்க. டிஎன்டி சூப்பர் மார்க்கெட் வருதான். அந்த கார்லயும் என்ன மாதிரி யாரோ வீலாக் எடுத்துட்டே போறாங்க, கேமரா வச்சுட்டே இருக்காங்க. அவங்க என்ன ஷூட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வீலாக்ல நானும் வருவேன்னு நினைக்கிறேன். பைத்தியம் அது இவ்வளோலாம் பேசாத. மேப்பை பிடிங்கி விட்டேன்னா உனக்கு பார்க்குக்கு போக தெரியாது. பாத்துக்க, இந்த பார்க் ஒரு மரத்துலயும் இலையே இல்ல. ஆனா கீழே பாத்தியா எவ்வளவு கிரீனா இருக்கு பாரு. அங்க ஸ்கைய பாரு, செம்மையா இருக்கு பாரு. பா இப்ப வாண்டா சூரியன் சுள்ளிருந்து மூஞ்சிலே அடிக்குது, செம்மையா இருக்கு. வண்டி ஓட்டுறவனுக்கு தானே தெரியும் கஷ்டம். வேணா பக்கத்து சீட்ல போய் உட்காந்துக்கிறியா, தானா வண்டி போவோம். டெஸ்லா வாங்கிட்டேன்னு வச்சுக்க, ஆன் பண்ணி விட்டு நீ பக்கத்துல கூட உட்காந்துக்க, தூங்கிட்டு கூட வா. தாத்தாவை கட்டுவாரு. இங்க பாரு, அந்த ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பாரு. அங்க எவ்வளவு கிரீனா இருந்துச்சு. இங்க பாரு, கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தா நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அதனால நாங்க வந்து பார்க்குக்கு வந்துட்டோம். சாப்பிட்ட சாப்பாடு சிரிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நடக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இது எல்லா நாளும் எங்களால் நடக்க முடியாது, என்னைக்காவது வெதர் மனசு வச்சா வரலாம். அது வந்து இன்னைக்கு, அதனால நாங்கள் சும்மா அப்படியே வந்திருக்கோம். பாருங்க, எல்லாரும் வந்து அவங்க லஞ்சு, ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்குக்கே வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. பேசாம நம்மளும் அந்த மாதிரி ஒருத்த கட்டி எடுத்துட்டு வந்துருக்கோம். சத்யா வாங்கிட்டு வந்துருந்தோம்ல, சத்யாவை நம்ம இங்க எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுருக்கலாம். அது ராட்னம் தானே, மெரி கோ ரவுண்டு மூடுறாங்க. இதான் வெயில்லாம் முடிஞ்சிருச்சு. இதோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. மேபி வளர்ந்தோட நம்ம உள்ள போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மூடிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தா நம்ம இதை பார்த்துருக்கலாம். காலையில் நாங்கள் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே இப்போ நாங்கள் எங்கள் டேவை முடிக்க போகிறோம். அதே டிம் ஹார்ட்டன்ஸ் வாசலில் டிரைவ் த்ரூக்கு நிற்கிறோம். இதோ பாருங்க, ஃபோக்கஸ் போயிடுச்சு, சாரி. பார்த்தீங்களா, சம்மர் ட்ரிங்க்ஸ்லாம் காலையிலேருந்து சாப்பிட்றதுக்கே நம்ம சுற்றிட்டு இருக்கோமோ. ஒரு இடமா போய் சோறு வாங்கிட்டே இருக்கோம். வராங்களாம். டபுள் தானே. ஓகே, வேற ஏதாவது வேணுமா உனக்கு? நோ, வயிறு ஃபுல்லாக இருக்கு. அதாவது இதை தான் நான் சொன்னேன், இந்த டிரைவ் த்ரூவில் போய் வாங்கியிருக்கலான்ட்டு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு காரில் இருக்கிறவங்க என்ன வாங்கியிருப்பாங்க, இவ்வளோ நேரம் நிற்கிறாங்கப்பா. அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம். 4 1 2 3 4 ஃபோர்த்து காராக தான் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு 2 காஃபி தான். ஃபிஃப்த்து காரா? பேசாமல் அந்த 2 காஃபி நம்ம உள்ளே போய் வாங்கியிருக்கலாம். தப்புண்டோம் மத்தியா. அதே தப்பு தான் இங்கே இருக்க எல்லாரும் பண்ணியிருப்பானுங்க. நாங்கள் வந்து காஃபி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவன் காஃபியவே பார்க்குறான்.
அதனால இப்போ நாங்கள் ருத்ராக்கும் பாலை கொடுத்துட்டு நாங்களும் காஃபியை குடிச்சிட்டு இன்னைக்கு தான் எங்களுக்கு இன்னொரு வேலை இருக்குது, கார்பேஜ் கலெக்ஷன். அங்கே அடுத்து அதை போய் எடுத்து வைக்கணும். சரி, ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய் பாய். உங்களெல்லாம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.